நம்பவே நம்பாதீங்க. காலில் கூட பெஸ்டி காலில் கூட வீந்துடுறேன், விட்டு போயிட்டோம். அவனால தான் ப்ரோ பெரிய பிரச்சனையாகி போச்சு. இடக்கூடமாக தான் போகுது, இந்த வழியில் போகணுன்னாலாம் ஒன்றும் வரல. இதில் ஃபியூச்சர் பார்ட்னர் கரெக்டாக வருவாங்களா எனக்கு சத்தியமாக சொல்ல தெரியல. இப்போது இப்படி இவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டு வந்தா அந்த பொண்ணை நான் பார்க்கலாம், ஏன்னா அது எனக்கு உரிமை இருக்குது, நான் தான் பார்த்தாகணும். இதே மற்றவங்க ஒரு பார்த்தா அது எப்படி இருக்க கண்டிஷனே இல்லை ப்ரோ. பொண்ணு கெச்சா போதுன்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கிறேன். என் பேர் ஷார்ப் ப்ரோ. இப்போ உங்களோட ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குல்ல? ஆமாம், ஃபியூச்சர் பார்ட்னர். ஃபியூச்சர் எல்லாத்தையும் இருக்கும். ஃபியூச்சர் பார்ட்னர் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கும். இன்னும் ஒரு 3 கண்டிஷன் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? இப்படி தான் இருக்கணும் என்னோட ஃபியூச்சர் வரவங்க அப்படின்னா. ஃபியூச்சரே இடக்கூடமாக தான் போகுது, இந்த வழியில் போகணுன்னாலாம் ஒன்றும் வரல. இதில் ஃபியூச்சர் பார்ட்னர் கரெக்டாக வருவாங்களா எனக்கு சத்தியமாக சொல்ல தெரியல. ஒருவேளை வந்தால் நம்மளோட எதிர்பார்ப்புனால ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒன்று வச்சுன்னு 2 ஓட்டுது, அந்த மாதிரிலாம் ஓடினுங்குது. நம்மளுக்கு வர்றவங்க உண்மையாக ஒரு ஃபஸ்ட்டு பீஸாக வந்தால் சந்தோஷம், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு தான். நம்ம முன்னாடி பாஸ்ட் லைஃப் எப்படி போச்சாலும் சம்மந்தம் இல்லை. அவங்கள நம்பி வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு நம்பிக்கையாக கரெக்டாக இருப்போம். யோசிக்க மாட்டீங்க எதுவாக இருந்தாலும், உண்மையை சொல்லிட்டு உண்மையாக இருந்தால் ஓகே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சொல்ல போனால் நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா அப்படின்னு வர்ஜினு கணக்கு போட்ட யாருமே இல்லை, நானும் இல்லை நீங்களும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது பசங்க மட்டும்தான் வர்ஜினாக இருக்கணுன்ற, பொண்ணுங்க மட்டும் தான் வர்ஜினாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை தானே. ஸோ அவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணும்போது நம்ம அவங்கள அக்செப்ட் பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ பாஸ்ட் லைஃப் போயிட்டோம். ஃபியூச்சர் ப்ரெசென்ட் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ப்ரெசென்ட் நல்லா இருக்காங்களா அது யோசிச்சு சந்தோஷமாக ஏற்றுக்கினா போதும். செகண்ட் கண்டிஷனெலாம் ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு வர பொண்ணு வந்து அம்மாவை நல்லா பார்த்துக்கினா போதும். அம்மாவை அப்பாவை நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு எய்மு. ஸோ வீட்டில் இருக்கணும் நல்லா பார்த்துக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைனா ஜஸ்ட் கோரஸ் கொடுக்க வேண்டியதான். அந்த கோவை சரில் வடிவில் போட்டு அடிப்பாங்கல்ல, சவுண்டு வந்து அடி உந்துன்ற மாதிரி, அந்த மாதிரி அவங்க அடிப்பாங்க, நம்ம அடி வாங்கிக்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். படிச்சிருக்கணும் அழகாவா நம்ம இருக்கிற கலருக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்தாலும் சந்தோஷம், அவ்வளோதான். நல்லா இது வரும் ஆசையெல்லாம் இருக்கும், ஒரு அழகான பொண்ணு வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பால் இருக்கும். பட் நம்ம இருக்கிற ரேஞ்சு நம்ம எதிர்பார்த்து ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கணும், நம்மளை நம்ம சரி பண்ணிக்கணும்ல. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு வந்தாலும் சந்தோஷம். நீங்கள் போட மாட்டீங்களா? நீ இப்படி தான் இருக்கணும், இந்த ட்ரெஸ் தான் போடணும், இவங்க தான் பேசணும், அவங்ககிட்ட தான் பேசணும் அப்படின்லாம் என்ன இருக்கு ப்ரோ? நம்ம பசங்க பொதுவாக வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருப்பாங்க, அப்புறம் போக போக வந்து கரெக்டாக தான் போடுவாங்க. அந்த கண்டிஷன் வந்து எதுக்கு ரூல் பண்ணணுன்றதுக்காக போடுறாங்களா இல்லை பாசத்தினால போடுறாங்களா? உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும், இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது, ஜட்ஜ் மீ வென் யூர் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சரியாக இருக்கும்போது என்ன ஜட்ஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி சொல்லும்போது நம்மளே கரெக்டாக இல்லை. ஸோ அவங்கள சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்க நம்ம அவங்ககிட்ட உண்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களும் நம்மகிட்ட உண்மையாக இருப்பாங்க. ஸோ அது நம்பினா அவங்க கண்டிப்பாக உண்மையாக இருப்பாங்கன்ற ஒரு தாட் தான். இப்போ நம்மளை நம்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, இல்லை என் ஹஸ்பண்ட் என்ன நம்புகிறான், ஸோ அவனை நான் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்ற கான்செப்ட்லாச்சும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மையாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள நம்பணும். வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்கள் நேம் ப்ரோ? ஸ்ரீ ப்ரோ. உங்கள் நேம்? பிரதீப் ப்ரோ. இப்போ ஃபியூச்சர் பார்ட்னர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க ஃபியூச்சரில். ஸோ இப்படி தான் வரணும்னு ஒரு 3 கண்டிஷன் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? 3 கண்டிஷன்னா என்னை பொறுத்த இருக்க கண்டிஷனே இல்லை ப்ரோ. பொண்ணு கெச்சா போதுன்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கிறேன். என் மச்சானும் நாங்கள் ஒரு 3 பேர் இருக்கிறோம். அதில் ஒருத்தங்க போய் பயந்துன்னு ஒஞ்சிட்டுக்கிறான். அவன் வந்தால் நாங்கள் 3 பேர் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். இந்த ஒரு படத்தில் சந்தானம் ஜீவாலாம் சபதம் போடுவாங்க தெரியுமா, கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நாங்கள் பண்ணான்னு இருந்தோம். ஆனால் போகிற நிலைமையும் பார்த்தா அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது போல இருக்குது. கிடைச்சா போதும் இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரு ப்ரோ ட்ரூவாகிறாங்க? யாருமே ட்ரூவா இல்லை. பரவாயில்ல, இப்போ ட்ரூவாக இருக்கிறது கிடைச்சா போதும் எல்லாருமே இப்போ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க 90s பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் வந்து நமக்குன்னு ஒரு கண்டிஷன்ஸ், இப்படி வரவங்க வந்து இப்படி அழகாக இருக்கணும், இவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும், உண்மையாக இல்லை ப்ரோ. நல்ல மனசு போதும் ப்ரோ, நல்ல மனசு போதும், காசு கூட வேணாம். அழகு தேவையில்லையா? அப்போ அழகே தேவையில்லை ப்ரோ. எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருக்கிற பசங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அழகு தேவை கிடையாது. ஓகே, இப்போ வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் பொண்ணுங்களோட ஃபீட்பேக் பார்த்த வரைக்கும் பசங்க வந்து ஸ்டார்டிங் மாதிரி இருந்தது இல்லை, கண்டிஷன்ஸ் போடுறாங்க, இப்படி ட்ரெஸ் போடணும், இப்படி ட்ரெஸ். ஆமாம் ப்ரோ, ட்ரூவாக இருந்தால் அப்படி தான் பண்ணணும். இப்போ நான் ஒருத்தர் பொண்ணு ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னா அந்த பண்ணுறதுக்காக பண்ணணுமா இல்லை? இல்லை ப்ரோ, நம்ம அந்த பொண்ணை எப்படி வேணால் பார்க்கலாம். ஆனால் மற்றவங்க அந்த மாதிரி ஒரு வேற எண்ணத்தோடு தானே பார்ப்பாங்க அந்த பொண்ணை. இப்போது இப்படி இவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டு வந்தால் அந்த பொண்ணை நான் பார்க்கலாம், ஏன்னா அது எனக்கு உரிமை இருக்குது, நான் தான் பார்த்தாகணும். இதே மற்றவங்க ஒரு பார்த்தா அது எப்படி தோணும்? உண்மையான காதல் என்று ஒன்று உள்ளது, நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆகுதா? அதனால தான் பசங்க சொல்கிறாங்க. இதே சும்மா டைம் பாஸுக்கு பேசினா நீ எப்படின்னா போ எனக்கு என்ன அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒரு சில பசங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருது இல்லையா? ஆமாம். அது வந்து பேசக்கூடாதுலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுங்க, உங்களை நம்பி ஒருத்தக்கிறான், அவங்களை ஏமாத்தாதீங்க. ஒரு லிமிட் ப்ரோ, லிமிட்டாக பேசலாம். இப்போ ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோட எண்ணத்தில் பேசலாம். இதுவே ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து பேசக்கூடாது, அவ்வளோதான். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸை பற்றி, பாய் பெஸ்டியை பற்றி என்ன? ஐயோ அவன் தான் பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டானே என் விஷயத்தில் மட்டும். வேலை பார்த்து விட்டோன்னே
என் விஷயத்தில் மட்டும் அவன் தான் ப்ரோ பெரிய வேலை பார்த்துட்டு போயிட்டான். So, அவங்க நம்பலாமா நம்ப கூடாது அப்போ நம்பவே நம்பாதீங்க. காலில் கூட காலில் கூட வீந்துடுறேன் விட்டு போயிட்டான். அவனால தான் ப்ரோ பெரிய பிரச்சனையாகி போச்சு. கூட பேசினேன் பெஸ்ட்டுனா யாரு ப்ரோ? ஃப்ரெண்டுக்கு மேலே ஃப்ரெண்டுக்கு கீழே. தேங்க்யூ.